மத்திய வியட்நாமில் ஏற்பட்ட தொடர்ச்சியான கனமழை காரணமாக பேரழிவு தரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதுவரை 41 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 9 பேரை காணவில்லை என்றும் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 1993ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வரலாற்று வெள்ளத்தின் அளவையும் தாண்டி மழைப்பொழிவு பதிவானதால் 52,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. ஆய்ஹான் மற்றும் நா டிராங் போன்ற கடலோர நகரங்களும் முக்கிய காபி உற்பத்தி பகுதிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. மில்லியன் கணக்கிலான டாலர் சேதத்தை விளைவித்த இந்த சம்பவத்தில் 5 லட்சம் பேர் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றனர். மண் சரிவுகள் மற்றும் சாலைகள் உடைக்கப்பட்டதன் காரணமாக அத்தியாவசிய போக்குவரத்து பாதைகள் தடை செய்யப்பட்டுள்ளன. ஆகவே வெள்ளத்தில் சிக்கிய குடியிருப்பவர்களை காப்பாற்ற அவசர மீட்புக் குழுக்கள் போராடி வருகின்றன. மேலும் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் அதிகாரிகள் ஆயிரக்கணக்கானோரை சுரங்கங்களிலிருந்து வெளியேற்றியுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.